Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. பிக் பாஸ் சீசன் 9 டே 9ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எல்லாருமே எழுந்த உடனே ஒரு சண்டையை கிளப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, பாரு அவங்க அந்த கிச்சன் டேபிள் மேலே ஏறி உட்காடுறாங்க. அதனால கனி பயங்கரமா பட்டாசு மாதிரி வெடிச்சு அப்படியே சிதறிட்டாங்க. ஏன் அப்படிலாம் பண்றீங்க? நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. அறிவு இருக்கிறவங்க கிட்ட பேசலாம், அறிவு இல்லாதவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது. உங்ககிட்ட பேசுறது செவர்கிட்ட பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொறிஞ்சு தள்ளிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. அவ்வளோதான்ப்பா, நாங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றோம். பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், கிளீன் பண்ண மாட்டோம், சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாரு சாரி கேட்டாதான் நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாலியாக உட்காந்துடுறாங்க. அண்ட் சுபிக்ஷா இவங்கெல்லாம் போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க பாருக்கிட்ட. ஏன் பாரு இப்படி பண்ற, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாரு உடனே ஏன் கிச்சன் வரக்கூடாதா, எனக்கு எல்லா இடத்துக்கும் உரிமை இருக்கு, நான் எல்லா இடத்துக்கும் வருவேன் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்காக அங்க போகாதாங்க, முதல்ல அங்கே ஏன் உட்கார வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு இவங்க சொல்ல வராங்க. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் எந்த சேட்டை வேணாலும் பண்ணிக்கோ, கிச்சனுக்குள்ளே மட்டும் வந்து ஏதாச்சும் செஞ்சால் உடனே நம்ம அம்மாலாம் தொடப்பக்கட்டையை எடுத்துடுவாங்க. கிச்சனுக்குள்ளே சமைக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்தது இல்லையா, இல்லை கிச்சனுக்குள்ளே வந்து ஏறி உட்காருறது, எங்கே உட்காரணுன்றது இருக்கே, அது அவங்களுக்கு தெரியாதா, இல்லை சொல்லும் போதாச்சும் கேட்டுக்கணுமே அப்படின்றது அவங்களுக்கு மண்டையில் உரைச்சிச்சா என்னன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறத செய்வேன், யாரும் என்னை எதிர்த்து கேட்காதீங்க, யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பாரு அவர்களும் இருந்துட்டு இருக்காங்க. உடனே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பிட வேண்டாம், நீங்களா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ரூம்லேயும் சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேயும் போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே கமருதீன் வந்து கூப்பிடுறாரு. வா பாரு, இப்படி பண்ணாத, நீ வந்துட்டு இது ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. கமருதீன் இத்தனைக்கும் சொல்லவும் சொல்லிட்டாரு, நீ இப்படிலாம் பண்ணினா வெளியில உன்னோட பேர் வந்து தப்பா போயிடும், அதனால நீ இப்படி பண்ணாத, வந்துடு, நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே அதுவும் பாருக்கு கோவம் வந்துடுது. உடனே பாரு அதுக்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எப்போ அப்படி சொல்ற, என்னோட பேர் தப்பா போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா, யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 4 பேர் பாக்குறாங்க. அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் இருக்காங்கன்னும் போது பார்க்கும்போதே தெரியல இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றது. அப்படிதான் கமருதீன் சொன்னது. என்னதான் கமருதீன் வந்து சண்டை போடும்போது, வாக்குவாதம் நடக்கும்போது வாய் விட்டாலும், வார்த்தை விட்டாலும், இந்த இடத்துல வந்து அவர் கரெக்டாக தான் சொன்னார், இப்படி பண்ணாத பாரு, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்வதி கேட்குற நிலைமையிலே இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. சரி, இந்த சண்டைக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே என்ன சொல்கிறாங்க, பாரு வந்து பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும். அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும்ப்பா, சாப்பிடும்போது சாப்பாட்டில் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்களா இருக்கட்டும் சாப்பாடு விஷயத்தில் இதுக்கப்புறம் யாருமே இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இது சுற்றி வளைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போட்ட விஷயத்துக்கும் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. சிக்கனில் உப்பு போட்டாங்க, அண்டு சாப்பாடு கஞ்சிலையும் உப்பு போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கெஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றதும் தெரியுது. அண்டு இதுக்கப்புறமா பாரு வந்து சாரி கேட்குறாங்க, நான் பண்ணது தான் தப்பு, நான் என்னால் தான் நீங்கள் யாருமே சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சரி ஓகே சூப்பர் பாரு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. உடனே எல்லாரும் வாங்கப்பா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப தொடங்கிட்டாங்க. பாரு அதை எதிர்பார்த்துருப்பாங்க போல. ஓகே, நம்ம இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து சாரி கேட்டிருக்கோம், நல்லது, நல்லா பண்ண பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்களோ என்னவோ தெரியல. யாருமே கண்டுக்கல. நீ சாரி சொன்னியா போதும், அப்பாடா சாப்பிட நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா டே 9 வருது. பிக் பாஸ் எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. டே 9ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கே ஒரு ஃபேமஸான ஒரு கேம் பொம்மை அந்த கேமை வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா பொம்மை இல்லை, மாஸ்க் வச்சு நாங்கள் டாஸ்க் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும் எல்லாரோட மாஸ்க்கும் இருக்குது. அதுக்கான ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லாரோட மாஸ்க்கும் வைக்கணும். யாரோடது வைக்கப்படலையோ அவங்க கேமை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இதுதான் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பார்வை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க. இந்த போல் ரொம்ப பண்ணிகிட்டே இருக்குப்பா விளையாட்டில் வந்து ஒரு ஜாலியாக விளையாடுற விளையாட்டை இவங்க குழப்பி விட்டுருவாங்களோன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. உடனே பார்வை டார்கெட் பண்ணி எல்லாரும் எடுத்து வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரூல்ஸில் 2-3 வந்து தப்பி போனதால் பிக் பாஸ் இந்த ரவுண்டு வந்து செல்லுபடி ஆகாது, திரும்பவும் கோட்டெல்லாம் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. தென் அதுக்கப்புறமா வருது பிக் பாஸ் டீமும், பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களும் சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்களும் பிளான் போட்டு நம்மளோட கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு எடுக்கிறாங்க. கடைசியில் சபரி செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பாருவோடது எடுத்து வைக்கப்படலை. இது நடுவில் ட்ரேடிங்கும் நடக்குது. நீங்கள் இவங்களோட மாஸ்க் வச்சிங்கன்னா நான் இவங்களோட மாஸ்க் வைக்கிறேன்,
அதாவது சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்களோட மாஸ்க் பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க வச்சாங்கன்னா அவங்களோட மாஸ்க் இவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அதை நாங்க ஏதாச்சும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணி கடைசியில வச்சுட்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒண்ணு செல்லுபடி ஆகாம போச்சுல, அதுல நோட் பண்ணீங்கன்னா அப்சராவோட மாஸ்க் யாருமே எடுக்கல. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அப்சரா கேம்குள்ளே இன்னும் வரல, இன்னும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லும் போதும் அப்சரா பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கெட்ட விதமா சொல்லல, பட் இருந்தாலும் நீங்க இன்னும் கேம்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்சரா நீங்க கேம்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஒரு டார்கெட்டாவோ இல்லைன்னா அவங்கள ஒரு போட்டியாளராகவோ யாருமே நினைக்கலையோ அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சிச்சு. நினைக்கவும் இல்லை போல. அதனால அப்சராவோடது யாருமே வைக்கல. கடைசியா திவாகர் தான் எடுத்து நான் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு விட்டாரு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிதடி பயங்கரமா நடந்துச்சு. அண்டு வினோத்தை வந்து கடிச்சு புட்டாங்க. எல்லாரும் வந்து மடக்கி அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி உடனே ரம்யா வந்து நான் கடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீராப்பா வந்து நின்னாங்க. எதுக்கு இந்த பிள்ளை எது சொல்லுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாருவுக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வந்துச்சு. பாரு வந்து காலெல்லாம் இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எஃப்ஜே அதை அதிகமா கேட்டுக்கல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சமைக்கிறவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டக்கலைக்கு குரூப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா இந்த 3 பேரும் யாருன்னா விஜே, பாரு அண்ட் திவாகர், அதுக்கப்புறமா கலையரசன், இவங்க 3 பேருமே கொஞ்சம் பாவனே சொல்லலாம். அவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த 1.5 வாரத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க மைண்ட் லெவல்ல. 3 பேருமே அவங்கள பத்தி ஏதாச்சும் சொன்னாலோ, கேம்ல அவங்க ஏதாச்சும் தோத்து போனாலோ, இல்லை எலிமினேட் ஆகி வெளியில போனாவோ கேம்ல இருந்து, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா அழுவாங்கல்ல, இல்லைன்னா வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்ல தான் 3 பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது பா எப்படி அடிச்சு பேசுறாங்க இவங்க 3 பேரும் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா ரொம்ப நோக்கமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேருமே ரொம்ப வீக்கான மைண்ட் செட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாவோ இல்லைன்னா கேம்ல வந்து இவங்களை ஏதாச்சும் பண்ணாவோ உடனே அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுது. உடனே வீக் ஆகி ஐயோ நம்ம தோத்துட்டோமோ, நம்ம சரியா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உள்ள ஒரு 2 லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. இதுல அரோரா வந்து துஷாரை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கும் கமருதனிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் போயிட்டு இருக்கு. நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், வேற எதுவும் நான் பார்க்கல. ஆனா அவன் வந்து என்னைய லவ் பண்றானோ அப்படின்ற எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்ல துஷாராவும் உட்காந்து பேசி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே நீ சொல்லு, ஆனா என்னைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபேஸ்லயே துஷாரா உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் போனா ஆதிரையும் சொல்றாரு. ஆதிரை என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு எஃப்ஜே ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை வந்து ரொம்ப ஃப்ரீயா வச்சுக்கிறான், சிரிக்க வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே மால்ல எஃப்ஜேவை பார்த்தேன், அங்க பார்த்ததுமே சைட் அடிக்க தொடங்கிட்டேன். ஓகே, அரோராவோடது கன்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, ஆதிரையோட லவ் ஸ்டோரி கன்ஃபார்ம். பூர்ணிமா வேற ஃபுல்லாவே பூர்ணிமா என்ன பண்றாங்களோ ஆங்கிள் ஒன்று கூட மாறாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பூர்ணிமா சொல்லி அனுப்புனாங்களா என்னன்னு தெரியல. அதே லவ் ஸ்டோரி இவங்களும் ஓட்டிட்டு இருக்காங்க. நான் அங்கேயே அவரை வந்து சைட் அடிச்சேன் எஃப்ஜேவை. கடைசியில் பார்த்தா நம்ம செல்லக்குட்டி உள்ள வந்துடுச்சு. செல்லக்குட்டியா, இது எங்க போய் முடியும் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு துஷார் கூப்பிட்டு பார்வதி பேசுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாத பாரு அப்படின்னு துஷார் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன நீ தலையா இருக்க, நீ அப்படிலாம் இல்லை, நீ கைப்பார் பிள்ளையா இருக்கிற, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆடுற, நீ வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு உனக்கு, 8ஆ 10ஆ என்ன படிச்சிருக்க, அந்த மாதிரி தான் நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சு கொட்டிடுறாங்க. ஆனா துஷார் அதை ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணாரு. ஓகே நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு தாங்க முடியல. எல்லாரும் நம்மள வந்து எதிர்க்கிறாங்களே, எல்லாரும் நமக்கு வந்து இப்படி செய்யறாங்களே, தலையா இருக்கிறவரே இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்வால பொறுக்கவே முடியல. ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தெரியுது. எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமா இவங்க வந்து பொறிஞ்சு விழ போறாங்க, இல்லைன்னா வந்து வீக்காக போறாங்க. அதுதான் இந்த வீட்டுல அவங்களோட கடைசி பயணமா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த மாஸ்க் டாஸ்க் வச்சு பொம்மை அதோட அடுத்த வெர்ஷன், அந்த மாஸ்க் டாஸ்க் வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா போகுது. இதுல யார் யாருக்கு ரத்த காயம் பட போகுது, யாரை வந்து டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். Until this, bye from Archana.